நான் சாவியை இந்த அம்மாட்ட இருந்து சாவியை வாங்கி கொடுத்தது தானே நான். அஜித்குமார் கொலை வழக்கில் புகார்தாரரான நிகிதாவின் கார் சாவியை முதலில் வாங்கி அஜித்குமார் கையில் கொடுத்து பார்க் செய்ய சொன்ன செக்யூரிட்டி முருகன் கூறிய தகவல் புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக கிடைத்துள்ளது. நான் டியூட்டி முடிச்சுட்டு போயிட்டு வீட்டுக்கு மதியானம் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் வீட்டுக்கு போயிட்டேன். இதுக்கு முன்னாடி நிகிதாவை பார்த்திருக்கீங்களா? திருபுவனம் மடப்புரம் கோவில் காவலாளியாக பணியாற்றிய அஜித்குமார் கடந்த மாதம் 27ஆம் தேதி திருபுவனம் தனிப்படை காவல்துறையினரால் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட பின்னர் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கின் புகார் அளித்த நிகிதா அதே நாளன்று கோவிலுக்கு வந்தபோது நடந்த சம்பவங்கள் தொடர்பாக புதிய தலைமுறைக்கு பிரத்யேக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கோவிலில் பணியாற்றும் செக்யூரிட்டி முருகன் சிபிஐ விசாரணையில் நடந்த விசாரணையின் தகவல்களை தெரிவித்துள்ளார். முருகன் தெரிவித்துள்ளபடி நிகிதா மற்றும் அவருடைய அம்மா சிவகாமியுடன் கோவிலுக்கு காரில் வந்தார். அவர் கோவில் வாசலில் சிவகாமியை வீல் சேரில் வைத்து நின்றிருந்த போது அஜித்குமார் என்னிடம் வந்து காரில் சாமி கும்பிட வந்திருக்காங்க, கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க என்றார். பின்னர் நானே நிகிதாவிற்கு புளியோதரை வாங்கி கொடுத்தேன். அவர்களை உபசரித்த பிறகு நிகிதா கார் சாவியை எனக்கு தந்தார். அதை அஜித்குமாரிடம் கொடுத்து காரை பார்க் செய்ய சொன்னேன். ஆனால் அவர் அந்த சாவியை யாரிடம் கொடுத்தார் என எனக்கு தெரியாது என தனது பேட்டியில் முருகன் தெரிவித்துள்ளார். நான் டியூட்டி முடிச்சுட்டு போயிட்டு வீட்டுக்கு மதியானம் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் வீட்டுக்கு போயிட்டேன். இதுக்கு முன்னாடி நிகிதாவை பார்த்திருக்கீங்களா? அடிக்கடி வர்றதா சொன்னாங்க. இல்ல அதெல்லாம் கிடையாது சார். நான் அன்னைக்கு தான் பார்த்திருக்கேன் அந்த பொம்பளையாலவே. உங்க பேரு? கார் சாவி வாங்கினது நீங்க கிடையாது, கார் சாவி நீங்க தான் வாங்கினீங்க. வாங்கி அந்த அஜித்துக்கிட்ட வர்றேன், இந்த அம்மா சாவியை கொடுக்குறாங்க என்கிட்ட, அவன் கையில் நான் கொடுக்குறேன். திருப்பி கார் கொண்டாடும் போது நீங்க இல்ல, போகும்போதும் இல்ல. இல்ல அவங்க நீங்க அஜித்தில் கொடுத்தது அவங்களுக்கு தெரியுமா? அஜித்துக்கு தான் நீங்க கொடுத்தீங்க கார் சாவி கொடுத்தது தெரியுமா? தெரியும். இப்போ நகை காணாமல் போச்சுன்னு திருப்பி வந்துச்சுல, அந்த நேரம் ஆஃபீஸில் இருக்கும்போது வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவும் பார்த்துச்சாங்க? அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் தெரியாது. அஜித்குமார் பின்னாடி அடிச்சு விசாரிக்கும் போது நீங்க எங்க இருந்தீங்க? நான் எனக்கு டியூட்டி, நைட் டியூட்டி, நான் 1 மணிக்கு போயிட்டேன். அஜித்குமார் எப்படி பையன்? நல்ல பையன் சார், கலவாணி பழக்கம் இல்லை. சரி.